இன்னைக்கு இந்த விளக்க தொகுப்புல உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நாம இன்னைக்கு ஒரு துப்பறிவாளரா மாறி உடல் எடையை குறைக்க நினைக்கிற எல்லாரும் பயப்படுற அந்த இரவு 8 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ரூலுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை முழுசா கண்டுபிடிக்க போறோம். நடராத்திரியில முழுப்பு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடும்போது ஷீ டைம் வேற ஆயிடுச்சேன்னு எப்போதாவது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வந்திருக்கா? 8 மணி தாண்டிடுச்சுனாலே அந்த சாப்பாடு அப்படியே உடம்புல கொழுப்பா மாறிடுமான்னு நீங்க நிறைய தடவை யோசிச்சிருக்கலாம். உண்மையிலேயே கடிகார நேரத்துக்கும் நம்ம உடல் எடை கூடுவதற்கும் நேரடி சம்பந்தம் இருக்கா? வாங்க இத அறிவியல் பூர்வமா அலசி ஆராயலாம். சரி, முதல்ல நம்ம சந்தேக லிஸ்ட்ல இருக்கிற முதல் ஆள் யாருன்னா அந்த கடிகார நேரம்தான். இந்த நேரம்லாம் உண்மையான குற்றவாளியான்னு பாப்போம். பல வருஷமா நம்ம உறுதியா நம்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய கட்டுக்கதைய இப்போ உடைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாம தூங்கும்போது நம்ம உடம்போட மெட்டபாலிசம் அப்படியே குறைஞ்சிடும், இல்லனா மொத்தமா நின்னுடும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம உடம்பு ஒன்னும் வாட்ச் கட்டிட்டு வேலை செய்யறதில்ல. பகல்ல நீங்க சும்மா ஓய்வா இருக்கும்போது உங்க உடம்பு எவ்ளோ கலோரிகளை எரிக்கிறதோ கிட்டத்தட்ட அதே அளவு கலோரிகளை நாம தூங்கும்போது எரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதாவது நம்ம உடம்பு 24 மணி நேரமும் வாரத்தோட 7 நாளும் சாப்பாட்டை செரிமானம் செஞ்சு எனர்ஜியா மாத்திட்டு தான் இருக்கு. உயிரியல் ரீதியா பார்த்தா ராத்திரியில சாப்பிட்ற கலோரிகளுக்குன்னு உடம்புல எந்த தனி கணக்கும் கிடையாது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கலோரி அளவுக்குள்ள நீங்க சாப்பிட்டீங்கன்னா சூரியன் மறைஞ்சிடுச்சே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உடம்பு எடை மேஜிக் மாதிரியெல்லாம் சட்டுன்னு கூடிடாது. அப்போ கடிகார நேரம் குற்றவாளி இல்லைனா நிஜமான குற்றவாளி யாரு? நம்மளோட மொத்த கலோரிகளும் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் தான். பொதுவா ராத்திரியில லேட்டா சாப்பிடுறவங்க சில குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள்ல ஈஸியா மாட்டிக்கிறாங்க. 1. தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு மீல் சாப்பிடுறது. 2. டிவி இல்லனா மொபைல் பார்த்துக்கிட்டு எவ்ளோ சாப்பிடுறோன்னு தெரியாமலேயே சாப்பிடுறது. 3. ஸ்ட்ரெஸ், போர் அடிக்கிறது இல்லனா சோகமா இருக்கிறதுனால வரக்கூடிய எமோஷனல் ஈட்டிங். அப்புறம் காலையில சரியா சாப்பிடாததுனால ராத்திரி வரக்கூடிய பயங்கரமான பசி. இதெல்லாம் தான் நிஜமான பிரச்சனை. ஆய்வுகள் மிக தெளிவா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லேட்டா சாப்பிடுறவங்க சாதாரணமா பகல்ல சாப்பிடுறவங்கள விட அதிகமா சாப்பிடுறாங்க. இதனால ஒரு நாளைக்கு அவங்க கிட்டத்தட்ட 500 கேலோரிஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா சாப்பிடுறாங்களாம். இந்த எக்ஸ்ட்ரா கேலோரிஸ் தொடர்ந்து உடம்புல சேரும்போது கண்டிப்பா எடை கூடும்ல. ஆனா நம்ம உடம்பு ஏன் ராத்திரியில மட்டும் அந்த இனிப்பான கொழுப்பு நிறைந்த ஸ்நாக்ஸ அதிகமா தேடுது? இதற்கு பின்னணியில இருக்கிற கூட்டாளிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹார்மோன்களும் நம்ம உடம்புக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கிற அந்த இன்டர்னல் கிளாக்கும் தான். சர்க்காடியன் ரிதம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் நம்ம உடம்போட 24 ஹவர் இன்டர்னல் சுழற்சி. எப்போ தூங்கணும், எப்போ சாப்பிடணும்னு எல்லாத்தையும் இதுதான் முடிவு பண்ணுது. ஆதி காலத்துல நம்ம முன்னோர்களுக்கு ராத்திரியில சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால ராத்திரியில எனர்ஜியை சேமிச்சு வைக்கிறதுக்காக நம்ம உடம்பு இயற்கையாவே இரவு நேரத்துல பசிய அதிகப்படுத்துது. அதுவும் குறிப்பா ஸ்வீட் மற்றும் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகளை தான் நம்ம மூளை தேடும். இங்கே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஜப்பான்ல இருக்கிற சூமோ மல்யுத்த வீரர்கள், சூமோ ரெஸ்லர்ஸ், அவங்க எடைய வேகமா கூட்டுறதுக்கு இதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்றாங்க. அவங்க வேணும்னே காலை உணவை தவிர்த்துட்டு மாலையில பிரம்மாண்டமா சாப்பிடுவாங்க. ஏன்னா உடம்போட சர்க்காடியன் ரிதம் ராத்திரியில தான் எனர்ஜியை அதிகமா கொழுப்பா சேமிக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ராத்திரியில லேட்டா சாப்பிடுறது பசிய கண்ட்ரோல் பண்ற ஹார்மோன்களை எப்படி குழப்புதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கிரெலின் அப்படிங்கிறது உடம்ப சாப்பிட சொல்ற கோ ஹார்மோன். லெப்டின் அப்படிங்கிறது வயிறு நிறைஞ்சிருச்சு போதும்னு மூளைக்கு சொல்ற ஸ்டாப் ஹார்மோன். செல் மெட்டபாலிசம் அப்படிங்கிற மெடிக்கல் ஜேர்னல்ல வந்த ஒரு ஹார்வர்ட் ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நாம வழக்கமா சாப்பிடுற நேரத்தை விட ஒரு 4 மணி நேரம் லேட்டா சாப்பிட்டா கூட அந்த ஸ்டாப் ஹார்மோனான லெப்டின் கிட்டத்தட்ட 16% அளவுக்கு சட்டுன்னு குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லெப்டின் குறையறதுனால வயிறு நிறைஞ்ச உணர்வு நமக்கு சீக்கிரம் கிடைக்காது. அதனால நாம பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சரி, இப்போ இந்த எடை கூடும் கேஸ்ல இருக்கிற ஒரு எதிர்பாராத மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பார்க்கலாம். அது வேற யாரும் இல்ல, தூக்கமின்மை தான். தூக்கத்துக்கும் எடைக்கும் என்னங்க சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தொடர்ந்து தூக்கம் கெடும்போது அது நம்ம மூளையோட கெமிஸ்ட்ரியே மாத்தி இன்னும் அதிகமா சாப்பிட தூண்டுதுன்னு பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி பண்ண ஒரு பெரிய ஸ்டடியில சொல்றாங்க. லேட்டா தூங்குறவங்க அதிக நேரம் முழிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கே தெரியாம நிறைய சாப்பிட்டு எடையை ஏத்திக்கிறாங்க. இது எவ்ளோ பெரிய ஆபத்துன்னு பாருங்களேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல விடியற்காலை 4 மணி வரைக்கும் முழிச்சிருக்க வச்ச ஆட்கள் என்ன பண்ணாங்க தெரியுமோ? ராத்திரி 10 மணிலிருந்து அதிகாலை 4 மணிக்குள்ள மட்டும் ஆவரேஜா 550 எக்ஸ்ட்ரா கேலோரிகளை சாப்பிட்ருக்காங்க. அதுவும் ஹெல்த்தியான ஃபுட் கிடையாது, அதிக கொழுப்பு இருக்கிற ஜங்க் ஃபுட் தான்.
இந்த 550 கேலோரிகள் அப்படிங்கிறது ஒரு நாளோட மொத்த கேலோரி தேவையில ரொம்ப ரொம்ப பெரிய பங்கு. அது மட்டும் இல்லாம சரியான தூக்கம் இல்லாதப்போ நம்ம உடம்புல ஹார்மோன் மாற்றங்கள் நடக்குது. உதாரணத்துக்கு தூக்கமின்மை அடிபோனெக்டின் அப்படிங்கிற பெப்டைட அதிகப்படுத்துது. இது என்ன பண்ணும்னா, நீங்க ராத்திரியில சாப்பிட்ற அந்த எக்ஸ்ட்ரா கேலரிகளை நேரடியா உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பு செல்கள்ல ஃபேட் செல்ஸ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். சுருக்கமா சொல்லணும்னா, முழிச்சிருந்தா பசி எடுக்கும், தூக்கம் இல்லைன்னா கொழுப்பு சேரும். சோ இப்ப நாம இந்த இன்வெஸ்டிகேஷனோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த 8 மினிட் ரூல் பத்தின இறுதி தீர்ப்ப இப்ப பார்க்கலாம். நம்ம தீர்ப்பு இதுதான். கடிகாரத்துல 8 மணி ஆனதுனால சாப்பிடுற சாப்பாடு கொழுப்பா மாறிடாது. ஆனா ராத்திரியில லேட்டா சாப்பிட்றதுனால தேவையில்லாத எக்ஸ்ட்ரா சாப்பாடு, ஹார்மோன் பேலன்ஸ் மிஸ் ஆகுறது, தூக்கம் கெட்டு போறதுன்னு ஒரு பெரிய செயின் ரியாக்ஷனே நடக்குது. அதனால நேரங்க பிரச்சனை இல்ல, அந்த நேரத்துல நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் நிஜமான பிரச்சனை. இந்த லேட் நைட் கேலரி ட்ராப்ல இருந்து தப்பிக்க எக்ஸ்பர்ட்ஸ் சில சிம்பிளான வழிகளை சொல்றாங்க. 1. காலையில நல்ல கேலரி உள்ள சத்தான சாப்பாட்டை சாப்பிடுங்க. 2. உங்களோட மெயின் மீல்ஸ பகல் நேரத்திலேயே முடிச்சுக்க பாருங்க. 3. எப்பவும் ஒரே நேரத்துல போதுமான அளவு தூங்குறத பழக்கமாக்கிக்கோங்க. 4. உண்மையிலே பசிக்குதா இல்ல சும்மா போர் அடிக்கிறதுனால சாப்பிட தோணுதான்னு கொஞ்சம் பிரிச்சு பார்க்க பழகுங்க. இனிமே ராத்திரி 11 மணிக்கு உங்களுக்கு புடிச்ச ஸ்நாக்ஸ் டப்பாவை தேடி உங்க கைகள் போகும்போது ஒரு நிமிஷம் நின்னு உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. உண்மையிலே உங்களுக்கு பசிக்குதா இல்ல உங்க உடம்போட இன்டர்னல் கிளாக்குக்கு சும்மா போர் அடிக்குதா? உங்க உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கறத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அறிவியல் பூர்வமா உங்க உடல் எடையை கையாள என்னோட வாழ்த்துக்கள்.